Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல கண்ணதாசன் பற்றி பார்க்க போறோம். இது TNPSC நியூ சிலபஸ் ஜெனரல் தமிழ்ல இயல் 7ல கொடுத்திருக்காங்க. கவியரசு கண்ணதாசன் பற்றி எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் தெரியும். பொது உடைமை கருத்துக்கள் மக்களை எளிதாக சென்று சேரும் வகையில் திரைப்பட பாடல்கள் பல பாடியவர் கவிஞர் கண்ணதாசன். அவரை பற்றிய குறிப்புகள் ஸ்கூல் புக்ல 6th to 12th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பிளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியலும் பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 7th நியூ புக் 3rd டேர்ம்ல பேஜ் நம்பர் 46ல கண்ணதாசன் இயற்றிய மழைப்பொழிவு. அதாவது நுழையும் முன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, உலக மக்கள் அனைவருமே சாதி, மதம், மொழி முதலியவற்றால் பிரிந்திருக்காங்க. இந்த பிரிவினை காரணமாக மக்களிடையே பல்வேறு முரண்பாடுகள், சண்டைகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எல்லார்ட்டையும் அன்பு காட்டி அமைதியை மட்டுமே வாழ்வியல் நெறியாக கொண்டு வாழ்ந்து வந்தால் இந்த உலகமானது உயர்வடையும். இந்த உண்மையை இயேசு காவியம் வழியாக கவிஞர் கண்ணதாசன் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். இவருடைய பாடல்கள் அனைத்துமே எளிமையான வரிகளில் எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் தான் இருக்கும். ஓகே, இந்த பாடல் இயேசு காவியத்துல இயேசுநாதர் குன்றில் நின்று கொண்டிருக்கிறார். அங்கு நின்று கொண்டு மக்களுக்கு அமைதியை பற்றி கூறுவது போன்று இந்த பாடலானது இயற்றப்பட்டுள்ளது. சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். யார்? இயேசு அவர்களுடைய சீடர்களிடம் சொல்கின்றார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். அதாவது யார் அமைதியை பின்பற்றுகின்றாரோ அவர்கள் பெரும் பேறு பெற்றவர்கள் ஆவர் அப்படின்னு இயேசு பிரான் சீடர்களிடம் சொல்கிறார். இந்த உலகம் முழுவதுமே ஆளக்கூடிய தகுதியானது அவர்களுக்கு மட்டுமே உள்ளது. மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான். ஒரு மனிதருடைய வாழ்வில் அமைதி மட்டும்தான் தேவையான ஒன்று. அந்த அமைதிதான் மண்ணையும் விண்ணையும் ஆளக்கூடிய தன்மையை உடையது. சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லா தான வாழ்வினை பெற வேண்டும். அதாவது எந்த ஒரு பொருளாதார நிலையிலையுமே உன்னத அறமானது பெற்றிருக்க வேண்டும். புவியில உயர்வு தாழ்வு இல்லை அப்படின்ற சமநிலையான வாழ்வை இந்த புவியானது பெற வேண்டும். இரக்கம் உடையவர்கள் பேறு பெற்றார் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவார், இதுதான் பரிசு என்றார். அதாவது யாரிடம் இரக்கம் அதிகமாக உள்ளதோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னவென்றால், தாம் காட்டக்கூடிய இரக்கத்திற்கு கைமாறாக மேன்மேலும் இரக்கத்தை மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார். இதுதான் இரக்கமுடையவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். அதாவது எல்லாமே தனக்கு அப்படின்னு நினைக்காம பொது உடைமையாக வாழும் பொழுது வாழ்க்கையானது சோலைவனமாக மாறிவிடும். தம்மையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. அதாவது தன்னையும் வாட்டிக்கொண்டு பிறரையும் வாட்டிக்கொள்வது சண்டை. அதாவது ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா அதனால சண்டை போடுற இருவருக்குமே வருத்தமானது ஏற்படும். இதுல என்னுடைய நாடு அவருடைய நாடு அப்படின்று உண்மை இல்லாத உலகத்திலே எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு. இமைக்கின்ற ஒரு செகண்ட்ல நமக்கு 1000 போட்டிகள் இருக்குது. அந்த ஒரு செகண்டுக்குள்ள நமக்கு வீணான எத்தனை கனவுகள் நாம கண்டு கொண்டிருக்கிறோம். தினமும் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. இது எதுவுமே இல்லாம அமைதியை மட்டுமே நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய இதயமானது மலையளவு பெரியதாக அமைதி நிறைந்து காணப்படும் அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் இயற்றியுள்ளார். இதுல நூல்வெளி பார்த்துடலாம். கண்ணதாசன் இயற்றியவர். இது மழைப்பொழிவு எனும் பகுதிகளில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மழைப்பொழிவு இயேசு காவியத்துல இடம்பெற்றுள்ளது. இவருடைய இயற்பெயர் முத்தையா.
இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை கண்ணதாசன் இயற்றியுள்ளார். ஏராளமான திரைப்பட பாடல்களையும் இவர் எழுதியுள்ளார். இவர் தமிழக அரசவ கவிஞராகவும் இருந்துள்ளார். இவர் தமிழகத்தின் 2வது அரசவ கவிஞராக பணியாற்றியவர். ஓகே, நெக்ஸ்ட் 10th நியூ புக்ல பேஜ் நம்பர் 44ல கண்ணதாசன் இயற்றிய பாடல் ஒன்று. இது ஒரு திரைப்பட பாடல். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. ரொம்ப ஈஸியான பாடல் தான், ஈஸியா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 189ல காலக்கணிதம். இதன் ஆசிரியர் கண்ணதாசன். அதாவது கவிஞர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய குணம் என்ன, அவருடைய பணி என்ன, மனம் என்னும் வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை தூவி மடைமை களை பறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் எனும் கதிர் அறுப்பவன் தான் கவிஞர். இந்த காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவனாகிறான் கவிஞர். சோ கவிஞரை பற்றி கண்ணதாசன் ஒரு கவிதை கொடுத்துள்ளார். என்னன்னு பார்க்கலாம். கவிஞன் யானோர் காலக்கணிதம். காலக்கணிதம் என்பது காலத்தை வென்றவர்கள் என்று பொருள். கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னிலும் விலைமிகு பொருள் என் செல்வம். இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதும் என் வேலை. அதாவது கவிஞனுக்கு எந்த ஒரு பொருளை தெளிவாக புரிய வைப்பது கவிஞனின் வேலை. இந்த புவியில அவர்களுக்குன்னு ஒரு புகழ் இருக்கின்றது. இவரை தெய்வத்திற்கு சமமாகவும் கருதப்படலாம். ஏன்னா தெய்வத்தின் தொழில் என்னது, ஆக்கல் அழித்தல். இதே வேலையை தான் கவிஞர்களும் செய்வாங்க. அதாவது கருத்துக்களை மக்களிடம் பதிய வைப்பதற்காக கவிதைகளை உருவாக்குபவர்கள் கவிஞர்கள். அழித்தல், அது தேவையில்லை அப்படின்னா அதை அழிக்கக்கூடிய திறமையும் கவிஞரிடம் உண்டு. பொன்னினும் விளைமும் பொருளின் செல்வம். அதாவது பொன்னை காட்டிலும் விலை மிகுந்தது கவிஞர்களுடைய கவிதைகள். இது சரி என்றால் இயம்புவது அவருடைய, அதாவது சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா அதை மக்களிடையே பரப்புவாங்க, தவறு அப்படின்னா அதை எதிர்த்து பேசுவாங்க. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. அதான் கடவுளுக்கு இணையாக போற்றப்படுபவர்கள் கவிஞர்கள். செல்வந்தர் கையில் சிறைபட மாட்டேன், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புற தேனை ஊர்ப்புற தருவேன். பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லோ தனசில சொல்லிட முனைவேன், புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு, கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கு அல்லன், மாற்றம் என்பது மானிட தத்துவம் மாறும் உலகினில் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்து ஏகுமென் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உளவாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்ற கவிஞரை பற்றி கண்ணதாசன் கவிதை இயற்றியுள்ளார். இதுல நான் ஹைலைட் பண்ணியிருக்க லைன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவிஞன் யானோர் கால கவிதம் என்று குறிப்பிட்டவர் கண்ணதாசன்.
ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யாமே அறிந்தவே அறிக, இதை குறிப்பிட்டவர் கண்ணதாசன். புகழ்ந்தால் என்னுடன் புல்லரிக்காது, இகழ்ந்தாலும் என் மனம் இறந்து விடாது கூறியவர் கண்ணதாசன். மாற்றம் என்பது மானிட தத்துவம், இதை கூறியவர் கண்ணதாசன். நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் ஆட்டின் சட்டம், இதையும் கண்ணதாசன் அவர்கள் கூறியுள்ளார். ஓகே, இவருடைய இயற்பெயர் முத்தையா. இவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகுடல்பட்டியில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. இவர் 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியராக உருவானார். திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசர். இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தார். தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கவிஞர் கண்ணதாசன். இவர் இயற்றிய சேரன்மான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருந்தார். நெக்ஸ்ட் 11th நியூ புக்ல நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 200ல அவர் இயற்றிய ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரமா. இதுவும் ஒரு திரைப்பட பாடல் தான். இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன். நெக்ஸ்ட் 10th நியூ புக்ல பேஜ் நம்பர் 198ல ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா காலக்கணிதம், அதுல உள்ள கவிதை தான் இது. கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நானோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமுகு பொருளென் செல்வம், இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில், இது தவறாயின் எதிர்ப்பது என் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யாமுமே அறிந்தவை அறிக. ஓகே, நெக்ஸ்ட் 11th நியூ புக்ல பேஜ் நம்பர் 137ல கண்ணதாசன் இயற்றிய ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க. சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன் நடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததெங்கே. இயற்றியவர் கண்ணதாசன். ஓகே, நெக்ஸ்ட் 12th நியூ புக்ல பேஜ் நம்பர் 151ல கண்ணதாசன் இயற்றிய பாடல்கள் கவிதைகள் ஆடனத்தி, ஆதிமந்தி, மாங்கனி, ஏசு காவியம் முதலிய நூல்களை கண்ணதாசன் இயற்றியுள்ளார். ஓகே, நெக்ஸ்ட் 9th ஓல்டு புக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 48ல கண்ணதாசன் பற்றிய ஒரு பாடம் நமக்கு கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். கண்ணதாசன் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர்களின் வரிசையில் தனக்கென்று தனி முத்திரையை படைத்தவர் கவிஞர் கண்ணதாசன். எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றிய பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு. தமிழ் உணர்வுக்கு அவர் பாடிய பாடல் பாருங்க. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், மன்ன சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். அடுத்து தமிழ்தாயின் பழமையை எவ்வாறு பாடுகிறார் என்று பார்க்கலாம். கதிர்வெடித்து பிழம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்ந்த தமிழனங்கே அப்படின்னு தமிழ்தாயின் பழமையை பற்றி பாடியுள்ளார். அடுத்து வாழ்வியல் சிந்தனை. இது திரைப்பட பாடல். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அடுத்து பசுமை மாறா நினைவு. இதுவும் திரைப்பட பாடல் தான். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திருந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம், எந்த நாட்டில் எந்த ஊரில் என்று காண்போமோ. அடுத்து குழந்தை பாடல். இதுவும் திரைப்பட பாடல் தான். முத்தான முத்தல்லவோ, மிதந்து வரும் முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ, சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிற்றல்லவோ, செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ, மாவடு கண்ணல்லவோ, மைனாவின் மொழி அல்லவோ. அடுத்து பொது உடைமை பற்றி அவர் பாடிய பாடல் பாருங்க. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு எல்லாமே இல்லாத நிலை வேண்டும் என்று கூறியவர் கவிஞர் கண்ணதாசன். வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. அடுத்து ஓசை நயம் பாருங்க. அதாவது ஓசை நயத்தோடு கவிதை இயற்றியவர். காளை மணியோசை களத்து மணியின் எல்லோசை, வாழை இலையோசை வஞ்சியற்கை வளையோசை, தாளை மடலோசை தாயர் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை குளவியர் வாய் தேனோசை. இதுல பாருங்க இயைபு தொடர் அதிகமா இருக்குது.
அடுத்து ஒரு திரைப்பட பாடல். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாடல் வரிகள். அடுத்தது பாருங்க, கண்ணதாசனுடைய நூற்குறிப்பு பார்த்துடலாம். இவருடைய இயற்பெயர் முத்தையா. இவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகுடல்பட்டியில 24/6/1927 அன்று பிறந்திருக்கார். இவருடைய பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. கண்ணதாசன் கவிதைகள் பல தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. அகத்தம் திரைப்பட பாடல்கள் நூல் வடிவம் பெற்றிருக்கு. இவர் இயற்றிய நெடுங்கவிதை நூல்கள் என்னன்னா ஆட்டனத்தி, ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி காவியம், இயேசு காவியம். ராச தண்டனை என்பது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு படைத்த இனிய நாடகம். இத கேட்பாங்க, அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு படித்த காவியம் எது அப்படின்னா ராச தண்டனை, அல்லது ராச தண்டனை எனும் நாடக நூல் எதன் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு படைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு படைக்கப்பட்டது இந்த ராச தண்டனை எனும் நாடகம். 1000 தீவு, அங்கேயர்கண்ணி, வேளாங்குடி திருவிழா இது எல்லாமே கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய புதினங்கள். அவர் 20க்கும் மேற்பட்ட புதினங்களில் சேரன்மா காதலி எனும் புதினம் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. கண்ணதாசன் தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர் முதலிய இதழ்களை தொடங்கி அதில் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். கடைசி பாருங்க, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூறியவர் கண்ணதாசன். ஓகே, இதோட நமக்கு 9th ஓல்டு புக்ல உள்ள கண்டென்ட் முடியுது. அடுத்து 11th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 81ல அவர் இயற்றிய ஒரு கவிதை நமக்கு கொடுத்திருக்காங்க. விடுதலை விளைத்த உரிமை. கற்றற்று வானிலை தவழ்கின்ற காற்றினை கைது செய்தாரும் இல்லை, காலமாங்கிழவனை யாழமோ கடவுளோ கடுஞ்சிறை வைத்ததில்லை, மொட்டென்று வந்து வெண் மலராகும் முல்லையை மூடி வைத்தார் யாரும் இல்லை, மூவாத ஞாயிறும் வெண்ணிலா மின்களும் முள் சிறை பட்டதில்லை, தட்டின்றி வையகம் தந்ததோர் உரிமையை தடை செயல் முறைமையாமோ, தாயகம் தாயகத்துள்ளவர் கழித்துள்ள தர்மத்தை மறக்கலாமோ, வெட்டுங்கள் தலையினை என்ற ஓர் குரலிலே வீழ்ந்ததே அடிமை எண்ணம், விடுதலை விடுதலை என்னும் ஓர் இசையிலே விளைந்ததே உரிமை எண்ணம், அடிமைகள் எங்கெல்லாம் இருப்பினும் அன்னவர்க்கு ஆனந்தம் தருவதோர் நாள், ஆதிக்க வெறியதாம் காலிலே வதிப்பவர் கரமெல்லாம் வழங்குமோர் நாள், மிடிமையும் அச்சமும் வீழுமோர் நாளாதே, விடுதலை விளக்குமோர் நாள், வியக்கத்தகும் இந்திய துணை கண்டம அதையே வீருடன் பெற்றதோர் நாள், குடிகளும் மொழிகளும் இனங்களும் பல்வகை குவியும் இக்கண்டமுற்றும் கூட்டுற ஒன்றினால் வாழுமே அல்லாது கொடுமையால் வாழ்வதில்லை, அடிமை என்றொருவரும் எண்ணாத வகையிலே அவரவர் உரிமை காத்து ஆக்கிடும் உறவினை அமைத்திடும் நாளினை அன்பினார் கொண்டு சேர்ப்போம். இதை இயற்றியவர் கவியரசு கண்ணதாசன். மாற்றம் என்பது மானிட தத்துவம் என்று பாடிய கவிஞர் கண்ணதாசன் சிறுகுடல்பட்டியில தோன்றியிருப்பாரு. பட்டி தொட்டி எல்லாம் அவருடைய திரையிசை பாடல்களால் புகழ் பூத்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தனது பாடல்களை எடுத்து கொடுத்தவர். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் விளங்கியிருக்கார். சாத்தப்பன் விசாலாட்சி என்பவர்களுக்கு மகனாக பிறந்தவர். 24/6/1927 இவர் முத்தையா என்னும் இயற்பெயர் பெற்றவர். தென்றல், தென்றல் திரை, சண்டமார்தம், முல்லை, கண்ணதாசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றினார். 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதி புகழ் பெற்றவர் கவிஞர் கண்ணதாசன். இவருடைய கவிதைகள் கண்ணதாசன் கவிதைகள் எனும் பெயரில் பல தொகுப்புகளாக வெளிவந்துள்ளது. அர்த்தமுள்ள இந்து மதம் எனும் கட்டுரை தொடர்களும் இயேசு காவியம் என்னும் நூலும் இவர் புகழை என்றும் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றன. மத்திய மாநில அரசுகளின் விருதுகளையும் சாகித்ய அகாடமி பரிசையும் அண்ணாமலையார் நினைவு பரிசையும் இவர் பெற்றுள்ளார். இவர் 17/10/1981 அன்று இயற்கை எழுதினார். இவர் தமிழக அரசின் 2வது அரசவை கவிஞராக பணியாற்றினார். முதன்மை அரசவை கவிஞர் உடுமலை நாராயண கவி. ஓகே,
நெக்ஸ்ட் இதோட நமக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட் முடியுது. கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கண்ணதாசன், இவருடைய இயற்பெயர் முத்தையா, ஊர் சிறுகுடல்பட்டி, சிவகங்கை மாவட்டம், பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. இவருடைய காலம் 24/6/1927 முதல் 17/10/1981 வரை. இவர் இயற்றிய நூல்கள் 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள், ஆட்டனத்தி, ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம், ராசதண்டனை, 1000 தீவு, அங்கையர் கண்ணி, வேளங்குடி திருவிழா, சேரமான் காதலி, அர்த்தமுள்ள இந்து மதம், சிங்காரி பார்த்த சென்னை. சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவருடைய சிறப்பு பெயர்கள் காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா, கவியரசு, சிறுகூடல்பட்டியின் பாட்டு படவை, ஆரோக்கியசாமி, துப்பாக்கி. இதன் ஆசிரியர் சேலம் மாவட்டம் சலகண்டாபுரம் பா. கண்ணன் என்ற நாடக ஆசிரியரே தாசன். ஓகே, இவர் இயற்றிய இதழ்கள் என்னென்னு பாருங்க. தென்றல் திரை, சண்டமாருதம், முல்லை, கண்ணதாசன் கடிதம், தமிழ்மலர், மேதாவி, திருமகள், திரை ஒளி முதலியன இவர் இயற்றிய இதழ்கள். இவருடைய மனைவிகள் 3 மனைவிகள், பொன்னம்மாள், பார்வதி, வள்ளியம்மை. இவருடைய சிறப்புகள் பாருங்க. தெய்வானை ஆட்சியால் நாராயணன் என்ற பெயரால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவர் கண்ணதாசன். அமராவதி புதூர் குருகுலத்தில் உள்ள ஓர் உண்டி உறைவிட பள்ளியில் 7ஆம் வகுப்பு வரை படித்த கவிஞர் கண்ணதாசன். தமிழக அரசின் 2வது அரசவை கவிஞராக பதவி வகித்தார். கண்ணதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் சேரமான் காதலி புதினம். அண்ணாமலை அரசர் நினைவு பரிசினை பெற்றவர் கண்ணதாசன். பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தம்பாட்டில் எடுத்து கூறியவர் கண்ணதாசன். கம்பர், அம்பிகாவதி வரலாற்றை வைத்து கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை. பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தமது பாடல்கள் வழியாக பரப்பியவர் கண்ணதாசன். கண்ணதாசனை திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் ராம்நாத். கண்ணதாசனின் முதல் திரை இசை பாடல் கலங்காதிரு மனமே. இது கல்வனின் காதலி எனும் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது. கண்ணதாசனின் இறுதி திரை இசை பாடல் கண்ணை கலைமான. இது 3ஆம் பிறை எனும் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது. கதை வசனம் எழுதிய திரைப்படம் இல்லற ஜோதி. இவர் கவிதைகள் 7 தொகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. இவருடைய திரை இசை பாடல்கள் 5 தொகுதிகளை கொண்டது. மாங்கனி திருச்சி சிறையில் இருந்த போது எழுதிய முதற் காவியம். மாங்கனி என்பது திருச்சி சிறையில் இருந்த போது அவர் எழுதிய முதல் காவியம். அட்டனத்தி ஆந்திமந்தம் ஒரு காதல் காப்பியம். இயேசு காவியம் இவர் இறுதியாக எழுதிய நூல். இயேசு காவியமும் ஒரு காப்பிய நூல். ஸ்ரீ கிருஷ்ண கவசம் பக்தி பாடல்களை இயற்றியுள்ளார். இவர் பெற்ற பரிசுகளும் பாராட்டும். தலை சிறந்த பாடலாசிரியருக்கான மத்திய அரசின் தேசிய விருதினை 1969 பெற்றார். முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால் தமிழக அரசின் அரசவை கவிஞர் பட்டம் 1978ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. 1979 அண்ணாமலையார் நினைவு பரிசினை பெற்றார். சேரமான் காதலி எனும் நாவலுக்காக 1979 சாகித்ய அகாடமி விருதினை பெற்றவர் கவிஞர் கண்ணதாசன். காதல் தத்துவம், இயற்றமிழ் கவிதை பாடல்களில் வல்லவர். வனவாசம், மனவாசம் எனும் 2 தொகுதிகளில் சுய வரலாற்றை படைத்தவர் கவிஞர் கண்ணதாசன். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கண்ணதாசனுக்கு மணிமண்டபமானது அமைக்கப்பட்டுள்ளது. இவருடைய மேற்கோள்கள் என்னன்னு பாருங்க. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வந்த சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன், கதிர்வெடித்து பிளம்பு விழ கடல் கொடித்து சூடேற்ற அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு எல்லாமே இல்லாத நிலை வேண்டும், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, மாற்றம் என்பது மானிட தத்துவம், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், கட்டற்று வானிலை தவழ்கின்ற காற்றினை கைது செய்தார் யாரும் இல்லை, தட்டின்றி வையகம் தந்ததோர் உரிமையை தடை செயல் முறையே மோர். கண்ணதாசன் இயற்றிய வரிகள். அடிமைகள் எங்கெல்லாம் இருப்பினும் அன்னவர்க்கு ஆனந்தம் தருவதோர் நாள், குடிமைகளும் மொழிகளும் இனங்களும் பல்வகை குவியும் இக்கண்டம் முற்றும். அடுத்து, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், பசுமை நிறைந்த நினைவுகளை பாடி திரிந்த பறவைகளை, சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ, தெய்வமே உண்மையாம் தேம்பி அழ வையாமோ. இது நேரு இருந்த போது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடியது. அடுத்து அவுட் சோர்ஸ். இதுல புக் பேக் கொஸ்டினும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். இதுல பாருங்க, நம்ம ஆல்ரெடி 7th term 3ல நம்ம பார்த்தோம். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பணம்.
ஓகே, புக் பேக் கொஸ்டின் சேர்த்து பார்க்கலாம். 7th நியூ புக்ல 3rd டேர்ம்ல பார்த்தோம்ல, அதுல புக் பேக் கொஸ்டின் பாருங்க. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. சார்ந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர், இந்த உலகம் முழுவதையும் பெறுவர். மழையளவு மழை கூட்டல் அளவு, தன்னாடு தன் கூட்டல் நாடு. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன போடுவோம், தன்மை கூட்டல் நாடுன்னு போடுவோம். பட் ஆன்சர் தன் கூட்டல் நாடு. இவை கூட்டல் இல்லாது, இதை சேர்த்து எழுதுனா இவை இல்லாது ஆன்சர். ஓகே, பொறுத்துக்க பாருங்க. சாந்தம், அமைதி, மகத்துவம், சிறப்பு, தாரணி, உலகம், இரக்கம், கருணை. முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் கண்ணதாசன். ஏஸ் காவியத்தை இயற்றியவர் கண்ணதாசன். டேஸ் உடையோர் நற்பேறு பெறுவார், இரக்கம் உடையோர் நற்பேறு பெறுவர். ஆசையில் விழுந்த மனித வாழ்வு டேஸ் போன்றது, பாலைவனம் போன்றது. கவியரசு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் கவிஞர் கண்ணதாசன். அடுத்து 10th நியூ புக்ல கால கணிதத்துல புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். கால கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த பாடலை வந்து நல்லா நினைவு வச்சுக்கோங்க. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க. இதுல எது இடம்பெற்றுள்ளது? அடி எதுகை. அடி எதுகையை எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. இதுல அடி எதுகை, எதுகை அப்படின்றது ஒரு சொல்லி இரண்டாவது எழுத்து ஒன்று போன்று ஒரே மாதிரி இருக்க வேண்டும். இதுல பாருங்க, கொள்வோர் உள்வாய், இது ரெண்டுலயுமே இல் அப்படின்ற எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கா. சோ இதுதான் அடி எதுகை. நமக்கு எதுகை மட்டும் கேட்டாங்க அப்படின்னா கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எதுகைன்னு சொல்லலாம்னா நமக்கு அடி எதுகை கேட்டிருக்காங்க. அப்ப அடி எதுகை அப்படின்றப்போ ஒவ்வொரு அடியிலையுமே உள்ள எதுகைய பார்க்கணும். அப்ப முதல் அடியில கொள்வோர்ல உள்ள இல்லும், இரண்டாவது அடியில உள்வாயில உள்ள இல்லும் ஒரே மாதிரி இருக்கு. இதைதான் நாம அடி எதுகை அப்படின்னு சொல்லுவோம். இதுல இலக்கண குறிப்பு பாருங்க. கொள்க, குறைக்க நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அ, இய, இய இதெல்லாம் வந்துச்சுன்னா வியங்கோள் வினைமுற்றம். காலக்கணிதம் இது வந்து உருவகம். ஆக்கல், அழித்தல், அழித்தல் இதுல தல் எனும் விகுதி வந்திருக்கு. சோ இது வந்து தொழிற்பெயர். கொள்கை, எழுதுக இதுவும் வியங்கோள் வினைமுற்று. கொள்வோர் இது வந்து வினையால் அணையும் பெயர். அறிந்து வினையச்சம். காலத்தை வெல்பவன் யார்? கவிஞன். நெக்ஸ்ட் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி. கண்ணதாசன் முதலில் திரைப்படத்திற்கு பாடல் எழுதிய ஆண்டு 1949. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரத்திற்கு அடுத்து 1949ஆம் ஆண்டு கண்ணதாசன் முதலாக திரைப்படத்திற்கு பாடல் எழுதினார். ஓகே, கண்ணதாசன் எழுதிய முதல் திரைப்பட பாடல் எது? கலங்காதெரு மனமே. இது கடைசி எழுதின திரைப்பட பாடல் கண்ணே கலைமானே. கண்ணதாசன் திரைப்பட பாடல் வாயிலாக மக்களுக்கு டேஸ் உணர்த்தினார், மெய்யியலை மக்களுக்கு உணர்த்தியவர் கவிஞர் கண்ணதாசன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல் சேரமான் காதலி. தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன். கண்ணதாசன் அட்சய பாத்திரம் என்று எதை குறிப்பிடுகிறார்? தத்துவத்தை அட்சய பாத்திரம் என்று அவர் குறிப்பிடுகிறார். கண்ணதாசன் தன் வாக்கு மூலமாக எவற்றை குறிப்பிடுகிறார்? வளமார் கவிகளை. மாற்றம் எனது மானிட தத்துவம் என்றவர் கண்ணதாசன். கவிஞன் யானோர் கால கணிதம் இவ்வடிகளில் அமைந்த நயம், இதுல மோனை நயம் அமைந்துள்ளது. ஓகே, எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்னு போல இருக்கணும். மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று போல இருக்கணும். இதுல பாருங்க, கவிஞன், கணிதம் இதுல முதல் எழுத்துக்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கு இல்லையா. சோ இத வந்து மோனைன்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இவ்வடிகளில் அமைந்த முரண் சொல் எது? இதுல புகழ்ந்தால், இகழ்ந்தால் இது வந்து முரண்பாடான சொல். கவிஞன் யானோர் கால கணிதம் என்று கூறியவர் கவிஞன் கண்ணதாசன். மாற்றம் என்பது மானிட தத்துவம் என கூறியவர் கண்ணதாசன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என்று கூறியவர் கவிஞர் கண்ணதாசன். அடுத்து 12th புக்ல ஒரு பாடல். முச்சங்கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி, அச்சங்கழுத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி, சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி, அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி. இது கண்ணதாசன் இயற்றிய பாடல். இது 12th தமிழ்ல இருக்கு. ஓகே, இதோட நமக்கு கண்ணதாசன் பற்றிய குறிப்புகள் முடியுது.
நாம இந்த PDF வந்து நான் உங்களுக்கு லிங்க்ல கொடுத்துறேன். மொத்தமா ஃபுல் PDF இந்த பொது தமிழ் இலக்கணம்னு இருக்கு இல்லையா, இது டோட்டலா 470 பேஜஸ் இருக்கு. இது ஃபுல்லாவே நான் உங்களுக்கு PDF லிங்கா கொடுத்துறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.